குலதெய்வத்திற்கு வணக்கம், குருவிற்கு வணக்கம், 33 கோடி தேவர்களுக்கும் வணக்கம். உலகெங்கும் வாழும் ஆன்மீக அன்பர்களே, ஸ்ரீ விஷ்ணு சோழி பிரசன்னம் மற்றும் ஜோதிட நிலையம் சார்பாக உங்கள் அனைவருக்கும் வணக்கங்கள் பல கோடி. சோழி பிரசன்னம் என்பது இறைவனிடம் கேட்கும் வாக்கு போல. தங்களுக்கு ஒரு காரியம் நடக்குமா நடக்காதா, திருமணம் ஆகுமா ஆகாதா, நிலம் வாங்கலாமா வேண்டாமா, வீடு கட்டலாமா வேண்டாமா என்று இந்த சோழி பிரசன்னத்தில் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உடல் ஆரோக்கியம் பற்றியும் தெரிந்து கொள்ளலாம். தேவைப்படுவோர் இந்த சோழி பிரசன்னத்தை கேட்கணும்னு நினைக்கிறவங்க கீழே உள்ள நம்பரில் நீங்கள் காலை 5 மணி முதல் 6 மணிக்குள் தொடர்பு கொள்ளவும். அப்போ தான் அந்த சோழி பிரசன்னத்துடைய பலன் உங்களுக்கு முழுசாக கிடைக்கும். குலதெய்வத்தின் அருளாலும் குருவின் அருளாலும் 33 கோடி தேவர்களின் அருளாலும் இதை பார்ப்பவர்கள் கேட்பவர்கள் அனைவருக்கும் அனைவருடைய வாழ்விலும் மங்களமும் வெற்றியும் உண்டாகுவதாக. அனைத்து ராசி நேயர்களுக்கும் இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். ஆங்கில ஆண்டு 2024 மே மாதம் 30ஆம் நாள். தமிழ் வருடம் என்று பார்க்கும் பொழுது குரோதி ஆண்டு வைகாசி மாதம் 17ஆம் நாள். இன்று வியாழக்கிழமை. இன்று தேய்பிறை அஷ்டமி. இந்த அஷ்டமி நாளில் பைரவர் கோயில் நடக்கின்ற அபிஷேகங்கள், ஆராதனைகள், தீபாராதனைகள் தொடர்ந்து ஒரு 12 வாரங்கள் போயிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுடைய கடன் பிரச்சனைகள், உடல் உபாதைகள், கண் திருஷ்டி, பொறாமை அனைத்துமே நீங்கும். எனவே தேய்பிறை அஷ்டமியை விரதத்தை தயவுசெய்து கடைபிடியுங்கள். இன்றைய சூரிய உதயம் என்று பார்த்தால் காலை 5:52 இன்றைய சந்திராஷ்டம தினம் என்று பார்த்தால் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினம். இந்த சந்திராஷ்டம தினத்தில் நீங்கள் மௌனமாக அமைதியாக அனைவரிடத்துல விட்டு கொடுத்து போனீங்கன்னா உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும். எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு வராது. 30/5/2024 இன்று பிறந்தநாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசி நேயர்களுக்கும், அதே போல் திருமண நாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசி நேயர்களுக்கும் உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் திருமண நாள் வாழ்த்துக்களையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 30/5/2024 இன்றைய ராசி பலன்களை அனைத்து ராசி நேயர்களுக்கும் இப்பொழுது பார்ப்போம். உலகெங்கும் வாழும் மேச ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நீங்கள் நினைத்த காரியங்கள், திட்டமிட்ட காரியங்கள் எல்லாமே கச்சிதமாக நடந்து முடியும். எல்லாமே செயல் வடிவமாவதற்குண்டான நல்ல நாளாக இருக்கிறது. வெளிநாடு வெளியூர் சென்று வருபவர்களுக்கு ஒரு புதிய அனுபவம் கிடைக்கும். வீட்டிற்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. அதே போல் எதிர்பாராத தன வரவுகள் உங்களுக்கு கிடைக்கும். எதிர்பாராத யோகங்கள் உண்டாகக்கூடிய நாள். வண்டி வாகனங்கள் வாங்குவது, சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை அதிகரிக்கும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரியுடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். சக ஊழியர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவாங்க. லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் இந்த நாள். உலகெங்கும் ரிஷப ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வீடு வாங்குதல், சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை அதிகரிக்கும். உற்றார் உறவினர் வழியில் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். உடல் ஆரோக்கிய குறைபாடு இருந்தால் உடல் ஆரோக்கியம் மேம்பாடு அடையும். அதே போல் அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் உயர் அதிகாரியுடைய பாராட்டு உங்களுக்கு இன்றைக்கி கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகமாக இருக்கும். இந்த நாள் வரைக்கும் மந்தமாக இருந்தாக்க இன்றைக்கி லாபங்கள் அதிகரிக்கும். அதே சமயத்தில் விற்பனை அதிகமாகும். புதிய முதலீடுகள் செய்வதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி இருக்கிறது. உலகெங்கும் வாழும் மிதுன ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆன்மீக தேடல் உங்கள் மனசுக்குள்ளே இருக்கும். ஆன்மீக வழிபாடு செய்வதற்குண்டான வாய்ப்பு, குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவதற்குண்டான வாய்ப்பு இருக்கும். அதே போல் கொடுத்த வாக்குறுதிகளை நீங்கள் இன்றைக்கி காப்பாற்றுவீங்க. வேலையாட்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு அதிகரிக்கும். அலுவலகத்தில் மேலதிகாரியுடைய ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும். உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி இருக்கிறது. சமுதாய பணிகளில் இருப்பவர்களுக்கு உங்களுக்கு பாராட்டுகள், மதிப்புகள், செல்வாக்குகள் பெருகக்கூடிய நாள் இந்த நாள். அதே போல் வெளிநாடு வெளியூரிலிருந்து வருகின்ற தகவல்கள் உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும். புதுசாக வேலை தேடிக்கொண்டு இருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும். கண்டிப்பாக உலகெங்கும் வாழும் கடக ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. அடுத்தவர்களை பேசும்போது ஜாக்கிரதையாக பேசுங்க. விட்டு கொடுத்து போங்க.
வாக்குவாதம் தேவையில்லை இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும். அதே போல் ஒருத்தரை பற்றி ஒருத்தர்கிட்ட தயவுசெய்து சொல்லாதீங்க. மௌனமாக அமைதியாக இறைவனுடைய நாமங்களை சொல்லி கொண்டு வந்து அந்த நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். நீங்கள் நினைக்கின்ற அனைத்து காரியங்களும் நடக்கணும்னா நீங்கள் மௌனமாக இருக்கணும். அதே போல் யாருக்கும் வாக்குறுதி கொடுக்காதீங்க. கடன் கொடுக்கல் வாங்கல் வேண்டாம். அலுவலகத்தில் மேலதிகாரியுடைய கண்டிப்பு ஆளாக இருப்பதால் தயவுசெய்து நீங்கள் பதற்றம் இல்லாமல் பொறுமையாக வேலை செய்யுங்க. வேறு வேலை தேடிட்டுங்களும் வேலை கண்டிப்பாக கிடைக்கும். அதே சமயத்தில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் குறைந்தாலும் நட்டங்கள் ஏற்படாது. வாடிக்கையாளரிடம் கனிவு பணிவு கண்டிப்பாக தேவை. உலகெங்கும் வாழும் சிம்ம ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படும். ஒரு ஒற்றுமை அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. வெளிநாடு வெளியூர்களுக்கு வேலை தேடியவர்களுக்கு கண்டிப்பாக வேலைகள் கிடைக்கும். அதே போல் பிரபலமானுடைய சந்திப்பு உங்கள் வாழ்க்கையினுடைய எதிர்காலத்தையே கண்டிப்பாக மாற்றும். நீண்டகால பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கண்டிப்பாக இன்று கிடைக்கும். புதுசாக முதலீடு போகிறதுனா கொஞ்சம் யோசித்து செயல்படணும். வியாபாரத்தை விரிவுபடுத்துறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரோட ஆதரவு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நெருக்கமானவர்களிடத்தில் மட்டும் கொஞ்சம் பொறுமையாக இருந்துங்க. உலகெங்கும் வாழும் கன்னி ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் திட்டமிட்ட பணிகள் திட்டமிட்டபடியே நடக்கும். வழக்கு போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும். குழந்தைகள் வழியில் மகிழ்ச்சியான ஒரு செய்தி கிடைக்கும். அதே போல் நீண்ட நாளாக திருமணம் வர அமையறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. வியாபாரத்தில் 1க்கு 2 மடங்கு லாபங்கள் கிடைக்கும். அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவு கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு. சொத்துக்கள் வாங்குவது, ஆடை ஆபரண சேர்க்கை, வண்டிகள் வாங்குவது எல்லாமே உங்களுக்கு இன்றைக்கி அனுகூலமாக இருக்கிறது. இன்றைக்கு ஒரு மாற்றம் நிறைந்த ஒரு யோகம் நிறைந்த நல்ல நாள் என்று சொல்லலாம். உலகெங்கும் வாழும் துலாம் ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உற்றார் ஒருவனுடைய வருகை உங்களுக்கு ஒரு பலனை தரும். அதே போல் புதிய வேலை தேடிட்டவர்களுக்கு வேலை கிடைக்கும். வெளிநாடு வேலை தேடிட்டு வேலை கண்டிப்பாக கிடைக்கும். பழைய பிரச்சனைகள் உங்களுக்கு முடிவுக்கு வரும். நீண்ட நாளைய கடன்கள் கட்டுக்குள் வருவதற்குண்டான வாய்ப்பு. மனதில் ஒரு விதமான ஒரு தன்னம்பிக்கை தைரியம் கண்டிப்பாக கிடைக்கும். வெளியூர் வெளிநாடு செல்வதற்குண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அலுவலகத்தில் மேலதிகாரியுடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். முயற்சிகள் கைகூடும். அதே போல் வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும். புதிய புதிய வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு அறிமுகமாவாங்க. உலகெங்கும் வாழும் விருச்சிக ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வண்டி வாகனங்கள் வாங்குவது குறித்த யோசனை ரொம்ப இருக்கும். வண்டி கண்டிப்பாக இன்றைக்கி வாங்குவீங்க. புதிய வண்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்க. அதே போல் பூர்வீக சொத்துக்களில் இருந்து இந்த பிரச்சனை கண்டிப்பாக குறையும். உங்களுக்கு சாதகமாக இருக்கும். கோர்ட் கேஸ் ஏதாவது போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு தான் வரும். நீண்டகால தடைப்பட்ட வருமானங்கள் வருவதற்கு உண்டான வாய்ப்பு இன்றைக்கி இருக்கிறது. அலுவலகத்தில் அனைவருடைய பாராட்டிற்கும் நீங்கள் உட்படுவீங்க. உங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கும். வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும். புதிய வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு அறிமுகமாவாங்க. உங்களுடைய எண்ணங்கள் மேம்படக்கூடிய நாளாகவும் ஒரு மேன்மையான நாளாகவும் இந்த நாள் இருக்கிறது. உழைப்புக்கேற்ற ஊதியம் கண்டிப்பாக கிடைக்கும். உலகெங்கும் வாழ தனுசு ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வெளியூர் பயணங்கள், வெளிநாடு பயணங்கள் உங்களுக்கு ஒரு ஆதரவை தரும், வெற்றியை தரும். இப்போ மனதில் ஒரு தன்னம்பிக்கை தைரியம் வரும். பழைய பிரச்சனைக்கு எல்லாமே ஒரு முடிவு காண்பதற்கு உண்டான நாள். வாக்குறுதிகளை காப்பாற்றுவீங்க. வீட்டிற்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு நல்ல நாள். தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே திருப்பியும் சிறப்பாக செய்வதற்கு உண்டான வாய்ப்பு. அலுவலகத்தில் மேலதிகாரிகள் சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. வியாபாரத்தில் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கண்டிப்பாக இன்று கிடைக்கும். உலகெங்கும் வாழும் மகர ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் தாய் வழி சொந்தங்கள், தந்தை வழி சொந்தங்கள் உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க. நண்பர்கள் உங்களுக்கு மிக உதவி செய்வாங்க. நீ நண்பர்களுடைய ஆதரவு உங்களுக்கு அதிகரிக்கும். வாக்குறுதி கொடுக்கும்போது மாத்திரம் கொஞ்சம் தயவு செய்து பொறுமையாக இருங்க. யாருக்கும் கடன் கொடுக்கல் வாங்கல் வேண்டாம். அரசு காரியங்கள் ஏதாவது எதிர்பார்த்தீங்கன்னா, அரசு உதவி எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அரசு உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உடல் உபாதைகள் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால் மருத்துவமனைக்கு சென்று ஒரு பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். நட்புகள் புதுசாக உங்களுக்கு அறிமுகமாவாங்க. வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும். அலுவலகத்தில் மேலதிகாரிகளுடைய பாராட்டுகள் உங்களுக்கு கிடைக்கும். உலகெங்கும் வாழும் கும்பராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு நல்ல நாள். அதே சமயத்தில் பயணங்கள் உங்களுக்கு அலைச்சல்களை தரும். வீண் மன உளைச்சல்கள் வருவதற்கு இன்றைக்கி வாய்ப்பு இருக்குது. அதே போல் பணம் தொடர்பான விஷயங்களை கவனித்து தான் செய்யணும். கொடுக்கல் வாங்கல் தயவு செய்து வச்சுக்காதீங்க. கரெக்டான நேரத்துக்கு சாப்பிடுங்க, கரெக்டான நேரத்துக்கு தூங்கினா இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றி நாளாகத்தான் இருக்கும். அதே போல்
குடும்பத்தில் கணவன் மனைவி கூட ஒற்றுமை இருக்குன்னா மனம் விட்டு பேசுங்க. பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் வந்து சேருவதற்கு உண்டான வாய்ப்பு இன்றைக்கி அதிகம் இருக்கிறது. கோபத்தை இன்றைக்கி கொஞ்சம் குறைச்சிக்கங்க. எதுலேயுமே கொஞ்சம் கவனமாக அனுசரித்து போனீங்கன்னா இந்த நாள் சிறப்பு. வியாபாரத்தில் லாபங்கள் குறைந்தால் நட்டங்கள் ஏற்படாது. அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். உலகெங்கும் வாழும் மீன ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வெளியூர் பயணம், வெளிநாடு உங்களுக்கு வெற்றிகளை தரும், ஒரு புதிய அனுபவத்தை தரும். அதே போல் மற்றவர்கள் கொடுத்த தொல்லைகள் இன்று விலகக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கிடைக்கும். புதிய முதலீடுகள் போடுவீங்க. கூட்டாளிகள் ஒத்துழைப்பாக இருப்பாங்க. அலுவலகத்தில் மேலதிகாரியோட ஆதரவு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். பொருளாதார சிக்கல்கள் குறையக்கூடிய நாள். எதிர்பார்த்த தன வரவுகள் இன்றைக்கி வரும். எதுலேயுமே கொஞ்சம் பொறுமையாக விவேகத்துடன் செயல்பட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. அடுத்தவர்கள் பற்றிய கருத்தை தயவுசெய்து கூறாதீங்க. உங்களை பற்றிய தனிப்பட்ட விஷயங்கள் யாருக்கும் சொல்லாதீங்க. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்கள் கூட இருப்பவர்கள் பற்றிய புரிதல் உங்களுக்கு அதிகமாகும். ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும். ஆன்மீக சுற்றுலா சென்றதற்குண்டான வாய்ப்பு எல்லாமே இன்றைக்கி இருக்கிறது. நேரிலே நாங்கள் ஒரு முதியோர் இல்லம் நடத்தி வருகிறோம். அன்னதானங்கள் செய்கிறோம். உதவி செய்ய நினச்சா தயவுசெய்து செய்யலாம். அதே போல் சோழி பிரசன்ன ஜோதிடம் மிக சிறந்த முறையில் பார்க்குறோம். தேவைப்படுவோர் தயவுசெய்து தொடர்பு கொள்வோம். இந்த நாள் ஒரு இனிய நாளாக அனைத்து ராசினர்களுக்கும் இருக்கணும். நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாமே நடக்கணும். எல்லாம் அல்ல பகவான் உங்களை ஆசீர்வதிப்பார். நேரில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள்ட்டெலாம் கொஞ்சம் பகிருங்க. யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார், ஜெய குரு ராயா.